இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய தலைப்பு தர்மம் தலை காக்கும். எனது இனிய நண்பர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு முறை சாலையில் நின்று கொண்டிருந்த நேரத்திலே ஒரு கார் அவர் மீது அடித்து அவருக்கு தலையிலே மிக அதிகமான இரத்தம் கொட்டியதால் அவரை நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கோவையிலே ஒரு தனியார் மருத்துவமனையிலே சேர்த்தார்கள். அவருக்கு மருத்துவம் கொடுத்து பார்க்கும் பொழுது அவரது தலையிலே ஒரு எலும்பு எடுக்கக்கூடிய அளவுக்கு, தலையிலே ஒரு பள்ளம் இருக்கிற அளவுக்கு அவருக்கு அடிபட்டு இருந்தது. அதன் காரணமாக அவர் தன்னுடைய மனைவியை தம்பி என்று கூறுவார்கள். அவர் நண்பர்களாக எங்களையெல்லாம் பார்த்தால் அவர் தெரிஞ்சவருமாக இருக்கும், எங்கள் பெயரெல்லாம் அவருக்கு தெரியாது. இந்த காரணத்தினாலே அந்த குடும்பம் மிகவும் சிரமப்பட்டது. மறுபடியும் வேலைக்கு வருவது என்பது அரிதாகிவிட்டது. அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருந்தது. இந்த நேரத்திலே தான் நிர்வாகம் என்னை அழைத்து அதற்காக ஒரு நஷ்டஈடு வாங்குவதற்காக வழக்கு தொடருமாறு என்னை பணித்தார்கள். நான் அருகிலே இருந்த ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞர் அவர்களை சந்தித்தேன். அவரிடம் நான் நீண்ட காலமாக நட்புடன் இருந்தேன், குடும்ப நண்பர் ஆகினாலே உரிமையோடு சென்று அவரை பார்த்தேன். என்னுடன் அவருக்கு கோபாலகிருஷ்ணன் நெருங்கிய நண்பர்களும் என்னுடன் வந்திருந்தார்கள், பெரிய அதிகாரிகளும் வந்திருந்தார்கள். சென்று அவரிடம் பார்த்து விவரங்களாம் கூறி எல்லா விதமான அந்த அவருக்கு அடிபட்டது எஃப்ஐஆர் போன்றவையெல்லாம் அவரிடத்தில் கொடுத்தோம். அவர் அப்பொழுது சொன்னார், நான் இந்த இடத்திலேயே இந்த மாவட்டத்திலேயே ஒரு பெரிய வழக்கறிஞர், என்னிடத்திலே 25 இளைய வழக்கறிஞர்கள் என்னுடன் பணியாற்றுகிறார்கள். எனவே என்னுடைய மட்டுமல்ல, தமிழகத்தில் எல்லா பகுதியிலும் நஷ்ட ஈட்டிலே 10% அந்த வழக்கறிஞருக்கு தர வேண்டும் என்பது நடைமுறையில் இருந்து வருகிறது. அதற்கு மேலும் பல பேர் பணம் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் நியாயமாக இருப்போம். எனவே நீங்கள் நேரடியாக கோர்ட்டிலே எல்லா வழக்கெல்லாம் நடந்து பின்னாலே அந்த நஷ்ட ஈடு கிடைத்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக நீங்கள் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் செய்தாலும் சரி, எனக்கு 10% எனக்கு என்னுடைய இதுக்கு தர வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டோம். ஏன்னால் விசாரித்த வரையில் குறைந்தபட்சம் 10% என்பதுதான் நடைமுறையில் இருப்பதாக சொன்னார்கள். அதற்குள் எங்களுடைய நிர்வாகம் அவர்களை கூப்பிட்டு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியுடன் நேரடியாக பேசி அவர்கள் அந்த அதிகாரிகளும் இதை உணர்ந்து சொன்னார்கள், இந்த மாதிரியான நினைவுகள் இல்லாமல் இருந்து வாழ்வது என்பது கடினம், இது உயிர் போயதை விட இது மோசமானது என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்திலேயே 4 லட்சம் ரூபாய் அவர்கள் கொடுத்தார்கள். அவருக்கு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டாக 4 லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள். நாங்கள் கூறியபடி அந்த வழக்கறிஞருக்கு 40,000 ரூபாய் கொடுக்க வேண்டி இருந்தது. ஆனால் நிர்வாகம் என்னை அழைத்து, இதில் அவருடைய அந்த வழக்கறிஞருக்கு எந்த விதமான பணியும் இல்லை, எனவே வழக்கு தொடுத்ததோடு சரி, ரூபாய் 7,500 கொடுத்து செட்டில் செய்து விட்டு வாருங்கள் என்று என்னை பணித்தார்கள். அதற்கு முன்னாலே உடன் வழக்கு தொடரத்துக்கு செல்லும் பொழுது 10 பேர் கூட வந்தவர்கள் யாரும் இப்பொழுது வர மறுத்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிரகாரம் செய்ய முடியவில்லை அல்லவா. எனவே நான் எப்படி இதை செய்வது, அந்த வழக்கறிஞர் ஏற்றுக்கொள்வாரா, என் குடும்ப நண்பராக இருந்தாலும் கூட இந்த வகையிலே அவர் தொழில் முறையில் ஏற்றுக்கொள்வாரா என்ற ஐயம் இருந்தது. எனவே தான் அவருடைய அந்த வழக்கறிஞருடைய அண்ணா பையன் திரு சுரேஷ் அவர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர். அவரிடத்திலே சென்று கேட்டேன், எப்படி நான் 40,000 பெற்றுக்கொண்டு 7,500 தருவது என்று பெற்றுக்கொண்டேன். அவர் தற்பொழுது அமெரிக்காவில் ஒரு பெரிய வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். எனினும் அந்த நேரத்தில் என்பால் கொண்ட அன்பின் காரணமாக அவர் சொன்னார், நீ இதை இப்படி செய், அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு வா, தட்டத்திலே தேங்காய், பழம், ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாம் வை, ஒரு கவருக்குள் இந்த 7,500 வை. அவர்கள் நீண்ட நெருக்கடியாக அந்த வழக்கறிஞர் காலையில் விழுந்து அந்த தட்டத்தை கொடுத்து விட்டு அவர்கள் வெளியே சொல்லிக் கொள்ளாமல் ஓடி போய்விட வேண்டும். நீயும் அதே மாதிரி செய்து விடு என்று சொன்னார்கள். நானும் அதே மாதிரி அந்த குடும்ப நண்பர்களும் அழைத்து வந்து அந்த தட்டத்தில் 7,500 வைத்துவிட்டு உடனே அவர்கள் எழுந்து சென்று விட்டார்கள். ஆனால் இவர் வழக்கறிஞர் அவர்கள் என்னை பார்த்து, டேய் நீ எங்கேயும் போகாத, எங்கேயும் இரு என்றார். சரி என்றேன். எடுத்து அந்த கவரிலே இருக்கிற பணத்தை எண்ணு என்றார். எண்ணி அதை விட நான் வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல அந்த பணத்தை எண்ணி 7,500 ரூபாய் இருக்கிறது என்று சொன்னேன். உடனே அவருடைய மனைவியார் ஏற்கனவே எனக்கு தெரிந்தவர், அதனால் அவர், டேய் பாலு வாடா, வீட்டுக்குள்ளே வாடான்னு அழைச்சி கொண்டு போனார். போனவுடனே ஏடா மாமாவோட சண்டைனார். சண்டையெல்லாம் இல்லை மாமி, இந்த மாதிரி 40,000 கொடுக்க ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு 7,500 தான் கொண்டு வந்திருக்கிறேன், என்ன செய்வது என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள்,
உன்னுடைய விஷயம் எல்லாம் சுரேஷ் என்னிடம் சொல்லிவிட்டான். அது ஒன்றும் தவறு இல்லை. நீ செய்தது அந்த குடும்பத்திற்கு நல்லதான். அந்த ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டிய நிலைமை, வேலையில்லா ஒரு பையன். இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் அதிகம் சிரமத்தை தரக்கூடியது. 7,500 கொடுத்தது சரிதான் என்று சொன்னார்கள். எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. நீ வருவதாக சுரேஷ் சொல்லியிருந்தான். எனவே உனக்காக இன்றைக்கு ரவா தோசை இருக்கிறது, சாப்பிட்டு விட்டு போ என்றார்கள். நான் அவரிடத்திலே சொன்னேன், மாமி, நான் இன்றைக்கு மிக பயந்து கொண்டு தான் வந்தேன். ஆனால் அவர் ஏற்றுக்கொள்வாரா என்று தெரியவில்லை. எடுத்துச் செல் என்று எடுத்து சொல்லிவிட்டால் நான் என்ன செய்வது என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், நீ எப்பொழுதும் இந்த மாதிரியான ஏழை வாழைகளுக்கு தான் அழைத்து வருகிறாய். அதற்குண்டான அளவிலே தான் அவரும் அந்த ஃபீஸ் வாங்கிக் கொள்கிறார்கள். எனவே இதை பற்றி நீ மனதிலே ஒரு கவலைப்படாதே. உனக்கு ஒன்று தெரியுமா என்றார்கள். என்னம்மா என்று கேட்டேன். 15 நாளுக்கு முன்னாலே அவர் வழக்கறிஞருக்கு ஒரு காரிலே செல்லுகிற போது ஆக்சிடென்ட் ஆகி அவர் பிழைத்தார். எதனால் அவர் பிழைத்தார்? அவர் செய்த தர்மம் அவரை பிழைக்க வைத்தது. சரியா? அதனாலே இது ஒரு தர்மம். அந்த குடும்பத்திற்கு நாம் செய்யக்கூடிய நன்மை. எனவே இதை பற்றி மனசில் எந்த குறையும் வைத்துக் கொள்ளாது என்றார். வெளியே ஒரு அம்மா நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் உள்ளே வரவழைத்து மாமி கேட்டார்கள், என்ன உனக்கு பிரச்சனை? அம்மா, கேஸ் சம்மந்தமாக வந்தேன். ஆனால் என்னுடைய ஊருக்கு போவதற்கு கையிலே காசு இல்லை. பஸ்ஸுக்கு காசு வேண்டும் என்று சொன்னார்கள். எவ்வளவு வேண்டும் என்று மாமி கேட்க, 40 ரூபாய் போதும் என்றால். ஆனால் மாமி 100 ரூபாய் கொடுத்தார்கள். 60 ரூபாய்க்கு ஏதோ இடத்துல சாப்பிட்டு போக என்று சொன்னார்கள். நான் அப்பொழுது மாமியிடம் சொன்னேன், அம்மா, தர்மத்தை நிலைநாட்டுவதிலே மாதர்கள் தான் சிறந்து விழுகிறார்கள். அந்த மாமி இடம் மேலும் சொன்னேன், மனைவி செய்கின்ற தர்மம் எல்லாமே கணவனுக்கு தான் சேரும். அதனால் தான் அவருக்கு அந்த ஆக்சிடெண்ட் ஆனாலும் கூட எந்தவித பாதிப்பு இல்லாமல் தப்பி வந்தார் என்று சொன்னேன். அதான் அவர்களும் சொன்னார்கள், தர்மம் தலைகாக்கும் என்றார்கள். எல்லோரும் தர்மத்தை கடைப்பிடித்து அவர்கள் இந்த உலகத்திலே எல்லா விதமான நன்மையும் செய்ய வேண்டும் என்று இளைஞர்களையும் பெரியவர்களையும் கேட்டுக்கொண்டு இதை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.